வாளையாறு வடக்கஞ்சேரி நேஷனல் ஹைவேல போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு லாரி ட்ரக்கு வந்திருக்குது. அதை சோதனை செய்த போது ஃபுல்லாக வாட்டர்மெலான் தர்பூசணி இருந்திருக்கு. ஆனால் அது அடுக்கி வச்சிருக்கப்பட்ட விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. திரும்ப உள்ளே போய் செக் பண்ணால் கிட்டத்தட்ட 100 பாக்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அதில் ஒரு 4000 ஜெலட்டின் குச்சிகளும் 17 டெட்டனர்களும் இருந்திருக்கு. இது தொடர்ச்சியாக இது போல சட்டவிரோதமாக தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு இப்படி கடத்தப்படுகிறது. ஆனால் இதை விசாரணையில் ஃபர்ஸ்ட் இதில் என்ன கிடைச்சிருக்குன்னா, இவங்க ஒரு திருச்சூர்ல ஒரு குவாரிக்காக எடுத்துட்டு போறாங்கிறது மாதிரி சொல்றாங்க. இதை இன்னும் விசாரணை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். யார் இதுக்கு சப்ளை பண்ணா இதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு போலீஸார் தரப்பு சொல்றாங்க. கோரிக்காக ஜெலட்டின் குச்சிகள் கொண்டு போகப்படுமானால் அது தர்பூசணிக்குள்ள மறைக்க வேண்டிய அவசியம் முதலில் நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஜெலட்டின் குச்சிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் இருக்கு. அனுமதி வாங்கி எப்படி கொண்டு போகணும்னு விதிமுறை இருக்கு. அந்த ரெண்டும் இல்லை என்று சொல்லப்படும் போது இது இல்லீகல் என்பதுதான் முடிவு. சரி, தமிழகத்துல கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்சது சிலிண்டர் என்ன சொன்னாங்க பார்ப்போம். தொடர்ந்து வெடிகுண்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சென்னையில வெடிகுண்டு நடந்தது. தமிழகத்துல இன்னும் 1-2 இடத்துல ஜிகாத்திகளுடைய வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது. கேரளால RSS சுயம் சேவகர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு இருக்கிறதா என்றால் அது நிறைய கேசஸ் இருக்கு. அப்போ இது திட்டமிட்ட சதி. அதாவது அந்த ஓனருக்கு அது தெரியுமா தெரியாதா, வேன் டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். ஏன்னா ஒரு ஆள் பேக் பண்ணும்போது என்ன பேக் பண்றோம்லாம் தெரியாமலாம் பேக் பண்ண போறது இல்லை. அப்ப இது ஒரு பெரிய நெட்வொர்க் என்றுதான் நான் பார்க்கிறேன். சேலத்துல இருந்து போயிருக்கு. அதுல ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆண்டு ஒரு அனலைஸ் பண்ணதுல 40,000 ஜெலட்டின் குச்சிகளும் 5,000 டெட்டனேட்டர்களும் சட்டவிரோதமாக இது மாதிரி தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி, சென்ற ஆண்டு 40,000, இப்போ இந்த நம்பர், இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட இடம் எது? அது தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிள். கேரளால தயாரிக்கப்படவில்லை, தமிழகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இல்ல கேரளால தயாரிக்கப்படுகிறது, அது வெளியே தெரியவில்லை, தமிழகத்தில் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. கேரளா இன்னைக்கு ஜிகாத்திகள் பிடியில தானே இருக்கு. அதனால இது ஏற்கனவே நம்ம அந்த சிலிண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அப்போதே நாம சொன்னோம், அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகிறது. இப்பவும் சொல்லுகிறோம், அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது. ஜிகாத்திகள் நிறைய அளவுக்கு வெடிபொருட்களை சேமித்து வைக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து இந்து சமுதாயத்துக்கு எப்படி சேரும் என்று தெரியாது. அதனால இங்க இருக்கிற அரசாங்கம், கேரளாவில் இருக்கிற அரசாங்கம், ரெண்டுமே இந்து விரோத அரசாங்கம். ரெண்டுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது.